ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/11/2024 சனிக்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை. வாஸ்து நாள் தேய்பிரை அஷ்டமி. கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரைக்கும் இருக்கு. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்கு. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். விருச்சிக லக்னம், இருப்பு நாழிகை 1 வினாடி. சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு. கரணம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 11:45 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:34 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். நாம யோகம் இன்று மாலை 3:32 மணி வரை மகேந்திரம், அதன் பின்பு வைத்திருதி. கரணம் இன்று காலை 11 மணி 7 நிமிடங்கள் வரை பாலவம், அதன் பின்பு இரவு 11:45 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு இரவு 11:34 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:34 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். இன்னைக்கு சனிக்கிழமை. பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போங்கோ. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. ஆண்டாளையும் வழிபாடு பண்ணுங்கோ துளசி மாலை கொண்டு. அடுத்தபடியா பெரிய திருவடி கருடாழ்வார், சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய சனீஸ்வர பகவானுக்கு எழ்தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான சந்தோஷம் உங்களை தேடி வரும், சங்கடங்கள் அகலும். அடுத்தபடியா இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. ரொம்ப அற்புதமான நாள். என்னடா அஷ்டமியை போய் நல்ல நாளுங்கிறே அப்படின்னு நினைக்கப்படாது. அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமியில நம்மளோட கஷ்டங்கள்லாம் தேய்பிரை போல போயிடும். எதனால? காலபைரவரை மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. இப்போ எல்லா கோயிலையும் இருக்கு மிளகு தீபம், எல்லாமே கொடுக்குறா. அதனால வாங்கிட்டு ஏற்றிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி உங்களோட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும். அதாவது அவர் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ண மாட்டார், புரியுதா? ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஸோ இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால காலபைரவரை மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள் தான் இன்னைக்கும். ஆனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் 9ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு சில பாக்கியங்களை கொடுப்பார். எடுக்கிற காரியங்களில் ஒரு பாக்கியங்கள், நல்லபடியான ஒரு முன்னேற்றம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் பரவாயில்லைங்க இன்னைக்கு. அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த கொஞ்சம் குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோரா இருக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றத்தை அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள், இந்த சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நாள், முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு ஒரு நல்ல முயற்சிகள் பலிதமாகும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருக்கிற கவலைகள்லாம் குறையும் நாள். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் நாள். சூப்பர். ஏன்னா சுகஸ்தானத்துல சந்திர பகவான், அற்புதமான ஒரு முன்னேற்றம். 8ஆம் இடத்துல இருக்கிற புதன், மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் சூரிய பகவானோடு இணைந்து. ஏன்னா சூரிய பகவான் இங்க மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். வீடு மாற்றம் இடமாற்றம் தேடி இருந்தவர்களுக்கு நல்ல வீடு கிடைக்கும். வாடகைக்கு அல்லது புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். அதே மாதிரி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுருமை மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருக்கிற குறைகள் எல்லாமே போயிடும். தைரியம் அதிகமாகும். சகாயசானமாக 3ஆம் இடத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களுக்கு ஒரு பவரை கொடுப்பாரு. ஏன்னா நேர 10ஆம் இடத்துல ராகு. அடி தூள் கலப்புவீங்க. எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு அற்புதமா இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் சில நுணுக்கமான திட்டங்களை அறிவிப்பீர்கள். கணவன் மனை ஒற்றுமை ஜோராக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுருமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல அற்புதமா உலாவரார். அதே சமயம் 5ஆம் இடத்துல இருக்கிற புதன் சூரியன் ஒருவித முயற்சிகளை முன்னேற்றம் கொண்டு வருவார். அதே சமயம் இன்னைக்கு ஒரு பொருளாதார நிலை உயர்றதுக்கு ஒரு வழி வகைகள் கண்டிப்பாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் அதிகரிக்கும். கடகராசியைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் 2 ஏலக்காய பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனதுருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலும் சந்தோஷத்தை நிறையா கொடுப்பார். அதே சமயம் சின்ன சின்ன குழப்பத்தை கொடுப்பார். ஏன்னா எந்த வேலையை எப்படி செய்யறது அப்படின்னு சின்ன குழப்பம் வரும். எதை முன்னாடி செய்யறது, எதை அப்புறம் செய்யறது அப்படின்னு. ஏன்னா முன்னாடி செய்ய வேண்டியதை பின்னாடி செஞ்சு, பின்னாடி செய்ய வேண்டியதை முன்னாடி செஞ்சு என்ன குழப்பம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எந்த வேலையுமே சரியாகாது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு சந்தோஷமான ஒரு நாள். இன்னைக்கு கணவன் மனை உறவுங்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வந்து தரலாம். அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள், சில முயற்சிகள் இழுபறியாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நாள். ஏன்னா அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். பகைருண ரோகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். தைரியத்தை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், பகைமையே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இன்னைக்கு சந்திர பகவானும் அனுகூலமாக இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான முயற்சிகள் வெற்றி அடையும். இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷமான சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். அபிவிருத்தி செய்யும் எண்ணம் மேலோங்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளியூர் பயணங்களில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா லாபஸ்தானத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான். அட்டி 6ஆம் இடம்ங்கிறது பகை ருண ரோகம். அட்டி தூள் கிளப்பிட்டு போவீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னாலாம் ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தூள் கலப்பக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு. அதேமாரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசியை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான், ஜென்ம ராசியில புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கார். ரொம்ப அற்புதம். இன்னைக்கு அறிவுத்திறன் விருத்தியாகும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்ல சிறப்பாக செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே சமயம் இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலிதமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம்.
இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருந்த குறைகள் கவலைகள்லாம் கண்டிப்பா குறைஞ்சிடும். ஏன்னா சந்திராஷ்டம் போயாச்சு. சந்திராஷ்டம் போயிடுத்தினாலே சந்தோஷம் வந்துடும், நிதானம் வந்துடும். முதல்ல அடுத்து சந்தோஷம் வரும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்து பிரச்சனைனா பிரச்சனை, புயலுக்கு பின் அமைதி. அந்த மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. இன்னைக்கு எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இன்னைக்கு தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். 2 நாளாக கொஞ்சம் சற்று பொருள்னு இருந்தீங்க, சரியா? இன்னைக்கு கொஞ்சம் தந்தையார் ஆதரவாக இருப்பார். இன்னைக்கு குடும்பத்திலேருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனை ஒற்றுமை பலப்படும். அதேமாதிரி உங்களோட உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குழப்ப நிலை மறையும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு குறையும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இன்னல்கள் மறையும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி கையில் எடுத்துட்டு அதை ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கணபதைய நமக, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக, அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. இல்லைன்னா அவங்க மத சம்பிரதாயப்படி அதை அவளை நினைச்சிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல ஓரமாக வெளியில போட்டுருங்க, சரியா? அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கவனமா இருக்கணும். சில பேருக்கு நல்லபடியா நடக்கும்னு சொல்லலாம், சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கும். சந்திராஷ்டமே வேலை செய்யாது. ஆனா சில பேருக்கு கடுமையா பாதிக்கலாம். அதனால நம்ம கவனமா இருந்தா ரொம்ப நல்லது இல்ல, சரியா? ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல பெரிய பள்ளம் இருக்கு, டேக் டைவர்ஷன் அப்படின்னு போடுறேன். இல்லை அந்த பள்ளத்தை நான் எட்டி பார்த்துட்டு போறேன், விழுந்து பார்த்துட்டு போறேன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்க. அது உடனே நம்ம அந்த டைவர்ஷன் எடுத்துக்கிறோம். அதுமாரி இது எச்சரிக்கை, அவ்வளோதான். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், பேசுகிற என்ன நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே கொஞ்சம் உடம்புல சோர்வு இருக்கலாம், வசதி இருக்கலாம். அதனாலேயே நமக்கு ஒரு டென்ஷன். அதனால அனாவசியமான பேச்சுக்களை பேசக்கூடாது. அடுத்தபடியாக வாகனத்தை வெளியில் எடுக்கிறோம் அப்படிங்கும்போதே பெட்ரோல் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஹெல்மெட் எடுத்துட்டாச்சா, எல்லாத்தையும் பார்த்துக்கணும், சரியா? அவசரத்தில் ஆனாக்க கண்டமடம் ஆகாட்டி சந்தமடங்கிறது கிடுகிடுன்னு ஓடப்படாது, சரியா? கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதே மாதிரி இந்த இடத்துல கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும், கனிவாக இருக்க வேண்டும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் போது எச்சரிக்கை அவசியம். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில போகும்போது ஒரு சின்ன பேப்பர்ல விபூதி மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்க ஜென்மராசியை பார்ப்பார் 7ஆம் பார்வையா. அதனால தான் எப்பவுமே தாயார் நம்மளை பார்த்தாலே ரொம்ப விசேஷம்தான், கரெக்டா? அந்த வகையில தாயார் மாத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ஜென்மராசியை பார்க்க போறாரு 7ஆம் பார்வையா. அதே சமயம் 11ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. ஆக இன்னைக்கு இரட்டை நாயனம், ஜம்முன்னு சந்தோஷமா இருங்கோ. இன்னைக்கு கணவன் மனை உறவுலாம் இன்னைக்கு ஜோரா இருக்கு, ஜாலியா சந்தோஷமா விருந்து கேளிக்கைகள், சினிமா, பீச்சு, பார்க்குன்னு போயிட்டு வாங்க, சரியா?
அடுத்தபடியா இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு பால்யகால சிநேகிதர்களை நீங்க பார்த்து மனமகிழ்வீர்கள். அதே மாதிரி இன்னைக்கு அக்கம்பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் ஆதரவு அதிகரிக்கும். புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம். அதே மாதிரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு சூழ்நிலை அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நண்பர்களின் மூலம் ஒரு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட்டை பேக்ல எடுத்து வச்சுன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஆற்றல் அதிகரிக்கும். அதிகாலையிலே எழுந்தோடனே உங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது. என்ன பகைரோன ரோகசானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 9ஆம் இடத்துல புதனும் சூரியனும். சூப்பர். ஏன்னா பாக்கியஸ்தானத்துல புதன் இருக்கிறதும் விசேஷம், சூரியன் இருக்கிறதும் விசேஷம். இன்னைக்கு தந்தையார் வழி உறவினர்கள் இன்னைக்கு ஆதரவா இருப்பார். அதே சமயம் இன்னைக்கு உங்களுக்கு உத்தியோகத்துல ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். அதாவது சுறுசுறுப்பா இருப்பீங்க. இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும், அந்த வேலையை அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும், என்னென்ன ஸ்டாக் இல்லை, எதை வாங்கணும், எதை போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இருக்கும். அதேமாதிரி சில பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் அதெல்லாம் அருமையாக கிடைக்கும். ரொம்ப நாளாக வீடு தேடிட்டுகள் வீடு ஆட்டோமேட்டிக்காக நல்ல வீடு கிடைக்கும் வாடகைக்கு. இல்லைன்னா சொந்த வீடு அமையும் பாக்கியமும் சில பேருக்கு இருக்கலாம். அதேமாரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள் பலிதமாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனை மறையும். அடுத்தபடியா இன்னைக்கு முக்கியமான இது, நீங்க எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொலைபேசி மூலம் வந்து சேரும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.